லொக்கேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஒரு டீ ஷாப்புக்கு. இது மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ளோட்டிங் இருக்கணும். மக்கள் நடமாட்டம் நெறைய இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம அந்த டீ ஷாப் வைக்கணும். பிரீமியம் டேஸ்ட்டு. ஸோ எத்தனையோ டீ கடை இருக்கு. நம்ம டீ கடைக்கு ஏன் வந்து கஸ்டமர் வரணும்? அப்ப நம்ம டேஸ்ட் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கணும். அப்புறம் சர்வீஸ் வந்து குயிக்கா இருக்கணும். ஒரு 100 கஸ்டமர் வர்றாங்கன்னா, இந்த ரெகுலர் டீக்குன்னே ஒரு 40 பேரோ, 50 பேர் வந்துருவாங்க. இந்த ரிமைனிங் நீங்க 50 பேர வந்து நீங்க தக்க வைக்கணும்னா, இந்த மாரி ஜிஞ்சர் டீ, மசாலா டீ, ஏலக்காய் டீ இந்த மாரிலாம் வந்து அதுக்காக வர்ற ஒரு 20 கஸ்டமர், 30 கஸ்டமர் அதெல்லாமே நம்ம என்ஷூர் பண்ணணும். பன் பட்டர் இருக்கான்னு கேட்பாங்க. சமோசா, பப்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்காக சில கஸ்டமர் வருவாங்க. இந்த காம்போ எடுக்கிறதுக்காக வேண்டிய கஸ்டமர் வருவாங்க. நீங்க வெறும் டீ கடை மட்டும் வச்சிருந்தீங்கன்னா, ஓகே இந்த கடையில வந்து டீ மட்டும் தான் இருக்கும். பப்ஸ் இருக்காது, சமோசா இருக்காது, வடை இருக்காதுங்கிற மாரி வரமாட்டாங்க. ஸோ அதையும் நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அண்ட் தென் வந்து மந்த்லி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இதுல 70,000லேருந்து 80,000 எடுக்கலாங்கிற மாரி. அதனால தான் நெறைய பேர் டீ ஷாப் ஆரம்பிக்கணுங்கிறாங்க. ஏன்னா அது மினிமம் கேரண்டி. என்ன டீ கடை இல்லாத இடத்துல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஆல்ரெடி ஒரு கடை இருக்கு, அங்க ஓடிட்டு இருக்குன்னா நீங்க பக்கத்துல போய் ஆரம்பிச்சீங்கன்னா, அது அவங்களுக்கும் ரன் ஆகாது. அப்புறம் உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்காது.